அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, புதிய தென்னை மரம் நடவு. இந்த நடவுக்கான கன்றுகள் கிடைக்கலன்னு இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லோரும் அலைஞ்சிட்ருக்க ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். இது ஏன் இந்த செயல்பாடு நடக்குது அப்படின்னா, கொப்பரையோட விலை கூடுனதுனால எல்லோரும் புதுசாக தென்னை மரம் போடணும்னு ஆசைப்பட்றோம். ஏன் கூடுச்சு? அதிகமாக தென்னை மரம் வைத்திருக்கக்கூடிய இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலேசியா, இலங்கை இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தென்னை மரத்தில் நோய்கள் வந்ததுனாலையும், விளைச்சல் சரியாக கிடைக்காம போனனாலையும், வச்சிட்ருக்கிறதுல நம்மளுக்கிட்ட நிறையா பொருள் இருக்கிறதுனாலையும் நிறையா விலை கிடச்சது. இப்போ சமீப காலமாக ஒரு 15 நாட்களாக அங்கேயும் பொருள்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. வர ஆரம்பித்த உடனே நம்மளுடைய கொப்பரையோட விலை குறைய ஆரம்பிச்சிட்டது. இப்படி குறையிறப்ப நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்க ஒரு சூழ்நிலை இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு காலத்தில் ஒரு விஷயத்த அடிப்படையில் புரிஞ்சுக்கணுங்க. எப்படி இருந்தாலும் தென்னையோட தேவை இருக்குது. அதே நேரத்தில் அளவுக்கு அதிகமான விலை போகிறத நீங்கள் மனசில் எடுத்துக்கக்கூடாது. சராசரியான விலை அதை தான் மனசில் வச்சுக்கணும். நீங்கள் தேவையில்லாமல் அது அவ்வளோக்கு போச்சு, அவ்வளோக்கு எப்போவுமே விற்கும் அப்படின்னு நினச்சா நிற்காது. அது ஏமாற்றமாகும். அப்படி பண்ணக்கூடாது. நார்மலாக உங்களுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி என்ன விலை விற்றுச்சோ அதை விட கொஞ்சம் கூடுதலாக விற்கும். அப்படி மனசை வச்சுக்கணும். சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி எல்லா பக்கமும் எல்லா நர்சரிகள்லேயும் இருக்கக்கூடிய செடியை ஃபுல்லாக எடுத்து நட்டுட்டோம். புதுசாக இல்லை. அந்த தென்னை மரத்தை பொறுத்தளவில் 30 வருடம் ஆன மரத்துலேருந்து இயல்பாக விழுந்த நெத்துலேருந்து போட்டு வர்றதான் நல்லாயிருக்கும். ஏதோ கிடைச்ச காயிலேருந்து அவங்க நட்டு வச்சு அதுலேருந்து வரக்கூடிய நாற்றெல்லாம் நமக்கு பின்னாடி இம்சையை கொடுக்கும். நம்மளால் சரியாக என்ன சொல்கிறது, அதுலேருந்து விளைச்சல் வராமல் போக வாய்ப்பு இருக்குது. நம்ம பணம் செலவழிய வாய்ப்பு இருக்குது. செய்கிறது கொஞ்சமாக செஞ்சாலும் கரெக்டாக செய்யணுங்க. ஒன்று நெட்டை மரங்கள் அப்படின்னு சொன்னால் எங்கே விற்கிதுன்னு பார்த்து தரமான பொருள் இருக்கா, அந்த அலுவலகங்களில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள்கிட்ட, அவங்க வேலை பார்க்குறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா, இது எங்கேருந்து இந்த தாய் கன்று எங்கேருந்து எடுத்தீங்க, எவ்வளோ நாளாக நர்சரி போட்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற அடிப்படை விஷயத்தெல்லாம் என்கொயரி நல்ல விசாரணை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கணும். அல்லது நெட்டை குட்டை அந்த வகைனாலும் அளவான விலைங்க, 100 ரூபா 110 ரூபா அந்த ரேஞ்சில் தான் கன்றுகள் வாங்கணும். தேவையில்லாமல் 350 ரூபா 400 ரூபா போட்டு வாங்கக்கூடாதுங்க. அதே மாதிரி குட்டை நெட்டை குட்டையாக இருக்கக்கூடிய மரங்கள் இன்றைக்கி பார்த்தா 700 ரூபா போட்டு கண்ணுங்களை வாங்குகிறோம். ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. செலவுகளை அதிகப்படுத்திட்டு அதுக்கேற்ற மாதிரி வரவு வரலைன்னா நீங்கள் தான் சிரமப்படுவீங்க. 3 வருடம் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். ஒரு சில நிலத்தில், சத்து இல்லாத நிலத்தில் 4 வருஷம் கூட வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு லாபம் கிடைக்கும். அப்படிங்கிறப்ப ஆரம்ப கட்ட செலவுகளை சரியாக செய்யணும். கன்றுகள் தேர்ந்தெடுக்கிறப்பே சரியாக தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் அந்த டைமில் கன்றுகள் தேர்ந்தெடுக்கிறப்ப கவனம்லாம் விட்டுட்டிங்கன்னா காலம் ஃபுல்லாக, இப்போ ஒரு கத்திரி செடி வைக்கிறோம், மிளகாய் செடி வைக்கிறோம், 5 மாதம் பிடுங்கி போட்டு கூட போயிடலாம். ஒரு பப்பாளி கன்று வைக்கிறோம், தப்பு நடக்குது, 2 வருஷத்தில் பிடுங்கி போட்டுடலாம். செடி முருங்கை வச்சோம்னா ஒரு 3 வருஷம், அதிகபட்சம் 4 வருஷத்தில் பிடுங்கி போட்டுடலாம். இதெல்லாம் அப்படி இல்லைங்க. 40 வருஷம் 50 வருஷம் மரம் அப்படியே நிற்கும். மேலே தலை சூம்பி போயிடும், காய் வராது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காசை கொட்டி 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 அது எதாவது வருமானு பார்ப்பீங்க. பிரச்சனை எங்கே இருக்குது? தாய் கண்ணே தப்பு. அது ஏன் தப்பு? நம்ம அவசரப்பட்டு போய் வாங்கினது. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு அவசரப்பட்டு போய் வாங்கிறது. பொறுமையாக முடிவெடுக்கணுங்க. ஒரு சில பகுதிகளில் தான் நாற்றுக்கள் போட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்பர் தரேன், நீங்கள் பேசிக்கங்க. ஆனால் யார்கிட்ட பார்த்தாலும் அப்படியே இருந்தாலும் நீங்கள் நேரில் போய் ஒரு தடவையாக நேரில் போய் நின்று அதோட பொருளோட தரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்படி செய்யணுங்க. உயரமான கன்றுன்னா ஒரு வருஷத்துக்கு 90லேருந்து 110 காய் தான் தரும். நெட்டை குட்டை அப்படிங்கிறது அதிகபட்சமாக 150லேருந்து 200 காய் தரும். குட்டையாக இருக்கக்கூடிய மரங்கள் 300லேருந்து 350 காய் தரும். இதெல்லாம் அவங்க சொல்கிறது. இது அப்படியே யோசிச்சு பார்த்திங்கன்னா நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா, நெட்டை மரங்கள்லேருந்து 60 காய், நெட்டை குட்டையிலேருந்து 150 காய், குட்டை நெட்டையிலேருந்து 250 காய், இந்த
அளவு தான் நமக்கு விளைச்சல் கிடைக்கும்னு மனசில் எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரகங்களை முடிவு பண்ணி செய்யணும். சந்தேகம் வந்தால் கேட்டுக்கங்க. மீண்டும் சந்திப்போம்.